ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பைசைக்கிளிஸ்டோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவோட டிரைவர்ஸ் ஹேண்ட்புக் வந்து புதுசாக லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸோ இதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த அந்த யூஎஸ்க்கு வந்து நீங்கள் சைக்கிள் வாங்கி சைக்கிள் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காமல் சைக்கிள் ஓட்டவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் சேம் ஆஸ் அதர் வெஹிக்கிள்ஸ். ஸோ கார்ஸ்க்கும் மற்ற பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே சைக்கிளுக்கும் உண்டுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, லீகலி வி கேன் ரைட் இன் ஃப்ரீவேஸ் அப்படின்றாங்க. ஸோ செக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீவேஸ் there is no alternate routes அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம வேறு எதுவும் ஆல்டர்னேட் ரூட் இல்லை, ஃப்ரீவேன்றது தான் இங்கே ஹைவே. ஸோ அந்த ஃப்ரீவேஸில் தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னா நம்ம லீகலாக அங்கே போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன் வே டிராஃபிக், ஒன் வே ரோடில் போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோடு ஒன் வேவாக இருக்குன்னா எப்பயுமே லெஃப்ட் எட்ஜ், அந்த ரோடோட லெஃப்ட் எட்ஜில் தான் நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க. ரைட் சைடில் தான் நார்மல் மூவிங் டிராஃபிக், அதாவது டூ வே லேனில் போகும்போது டூ வே லேன் ஒரு சைடு இன்னொரு லேன், இன்னொரு சைடு வேறு டைரக்ஷன் லேன், டூ வே லேன்ஸில் போகும்போது நீங்கள் எப்பவுமே ரைட் சைட் கர்ப் ஓட்டி தான் போவீங்க. ரைட் சைட் கர்ப் ஓட்டி போகும்போது அந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹசார்டஸ் மெட்டீரியலோ, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமல் இல்லைனா ஒரு ஏதாவது கார் பார்க் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து லெஃப்டில் மூவ் ஆகி, லீகலாக லெஃப்டில் மூவ் ஆகி அதை கிராஸ் பண்ணி நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே ரைட் சைடில் தான் நார்மல் டூ வே லேனில் வந்து போகணும். ஒன்லி ஆன் தி ஒன் வே லேனில் நீங்கள் போகும்போது மட்டும் லெஃப்ட் சைடு எட்ஜை வந்து ஓட்டி நீங்கள் போகணும் அப்படின்றாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸும் டிராஃபிக் சைன்ஸும் கண்டிப்பாக ஒபே பண்ணியே ஆகணும். சிக்னல் போட்டிருக்கு, ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னுலாம் நம்ம எப்பவுமே கிராஸ் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் நிறைய பீப்புள் நான் வந்து பார்க்குற ரோடில் சிக்னல் போட்டிருந்தாலும் கிராஸ் பண்ணி உடனே போயிடுறாங்க, ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிடையாது, கண்டிப்பாக ஒபே பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரைட் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் டிராஃபிக் அப்படின்றாங்க. ஸோ டிராஃபிக் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் சைக்கிள் ஓட்டக்கூடாது. இது நம்ம ஊர்லேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. அது கண்டிப்பாக நம்ம இங்கே பண்ணக்கூடாது. சைக்கிளில் போகிறவங்க எப்பவுமே அதே மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட் சிக்னல் காமிச்சிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். சைக்கிளில் போகிறவங்களுக்கும் அது அப்ளிகபிள், கார் ஒன்லி அப்ளிகபிள்னு கிடையாது. ஸோ நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சிக்னல் நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் வந்து லேனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி சைக்கிளில் போகிறீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வழி விட்டு தான் போகணும். அவங்கள வந்து போக விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கிராஸ் பண்ண வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பெடஸ்ட்ரியன்ஸு ஈல் டு பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்றாங்க. 18 வயசு குறைஞ்சி இருக்கிறாங்க அப்படின்னா, பசங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க சைக்கிள் ஓட்ட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் போகணும். அதுவும் ரொம்ப மஸ்ட்டு. அளவு ஃபாஸ்ட்டு டிராஃபிக் அப்படின்னா, வண்டி வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டிராஃபிக்கை ஸ்லோ பண்ணுற மாதிரி ஹடிலாக இருக்கக்கூடாது நடுவில் போயிட்டு. ஸோ அந்த ஃபாஸ்ட் மூவிங் டிராஃபிக்கு நீங்கள் அலோவ் பண்ணி ரைட் சைடு எட்ஜில் தான் ஓரமாக போகணும். எப்பயுமே ஸ்டே விசிபிளாக இருந்துக்க சொல்கிறாங்க. ஸோ நெவர் வேவ் இன் பிட்வீன் பார்க்டு வெஹிக்கிள்ஸில் போகும்போது கூட விசிபிளாக போக சொல்கிறாங்க. ஏன்னா சடனாக ஒரு கார் வெளியே எடுத்தாங்கன்னா, அவங்க பார்க்காம எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் அடிப்படும். அதனால் வந்து எப்பவுமே விசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணிக்க சொல்கிறாங்க சைக்கிள் ஓட்டு போகும்போது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சைடு வாக்ஸில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. ரோடு ஓட்டி இருக்க பெடஸ்ட்ரியன் வாக்ஸில் வந்து ரோடு ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. நீங்கள் வந்து இன்கேஸ் சிட்டி அப்படின்னா, சிட்டியில் வந்து அலோவ் பண்ணுறாங்க சைடு வாக்ஸில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சைன்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை அதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சைக்கிள் ஓட்டணும். எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் சைக்கிளில் சைடு வாக்கில் ஏற்றி ஓட்டிகிட்டு போகவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நியர் ரைட் சைடு கர்ப் ஆர் ரோடோட எட்ஜிலேயே தான் வண்டியை ஓட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்லேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது, இங்கே வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ரோடோட லெஃப்ட் சைடுக்கு லீகலாகவே வரலாம். நீங்கள் போயிட்டு வந்து சிக்னலில் நின்று நீங்கள் பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுற ரூட்டுக்கு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிராஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஹேண்ட் சிக்னலை போட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எட்ஜுக்கு மாறிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கலாம் லீகலி. அது வந்து உங்களுக்கு அலௌடு. ஸோ நீங்கள் சைக்கிளில் போகும்போது நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். சில பேர் பயப்படுவாங்க, நம்ம எப்படி ரைட் சைடு எட்ஜிலேருந்து லெஃப்ட் சைடு எட்ஜுக்கு போகிறது, இவ்வளோ கார்ஸ் போயிட்டுருக்கு, நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போயிட்டு
பெடஸ்ட்ரியனில் வெயிட் பண்ணி அப்புறம் கூட கிராஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் நீங்கள் லீகலாக அலவுட் டு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதுக்கு அலவுட் தான் சைக்கிள்ஸு. நீங்கள் வந்து ஹேண்ட் சிக்னல் போட்டு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போக போகிறீங்க, ஒரு சிக்னல் இன்டர்செக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் த்ரூ டிராஃபிக் லேன்லேயே நின்று அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணி போய்க்கலாம். நீங்கள் தனியாக திரும்ப பெடஸ்ட்ரியனில் போய் நின்று பெடஸ்ட்ரியனை பாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறப்ப நீங்களும் பாஸ் பண்ணுறதுலாம் தேவையில்லை. அப்புறம் பிரேக்கு கண்டிப்பாக இருக்கணும். பிரேக் எனேபிள் பண்ண ரியர் வீல் வந்து ஸ்கிட் 1 வீல் அண்ட் ட்ரை லெவலில் வந்து ஸ்கிட் ஆகணும் க்ளீன் பேவ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேம்ப் இருக்கணும் சைக்கிளில் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் லேம்ப் வித் ஒயிட் லைட் விசிபிள் ஃப்ரம் 300 ஃபீட் அப்படின்றாங்க. 300 ஃபீட்லேயும் விசிபிளாக தெரியணுன்றாங்க. ரியரில் வந்து ரெட் ரிஃப்ளெக்டர் ஆர் சாலிட் ரெட் லைட் இருக்கணுன்றாங்க. ஃப்ளாஷிங் ரெட் லைட் கூட இருக்கலான்றாங்க. built-in reflector that is visible from 500 feetல விசிபிளாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஒயிட் ஆர் எல்லோ ரிஃப்ளெக்டர் ஆன் த ஈச் பெடல்ஸில் ஒயிட் ஆர் எல்லோ ரிஃப்ளெக்டர் கண்டிப்பாக இருக்கணுன்றாங்க. பைசைக்கிளிஸ்ட் ஷூஸ் ஆர் ஆங்கிள்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஷூஸில் இருக்கலாம், இல்லை ஆங்கிள்ஸில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். 200 ஃபீட்ஸில் அது விசிபிளாக இருக்கணுன்றாங்க. ஒயிட் ஆர் எல்லோ ரிஃப்ளெக்டர் அந்த ஃப்ரண்ட் வீல், ஒயிட் ஆர் ரெட் ரிஃப்ளெக்டர் அந்த ரியர் வீல் அப்படின்றாங்க. ரியர் வீல்ஸில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கணுன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இருக்கணும் நைட் டைம்ஸில். அப்புறம் பைசைக்கிளிங் இன் ட்ராவல் லேன்ஸ், பைசைக்கிளிங் ட்ராவல் ஸ்லோவர் தென் த ஃப்ளோ மஸ்ட் ரைட்ஸ் அஸ் க்ளோசஸ்ட் டு த ரைட் கர்ப். அதாவது நீங்கள் ஸ்லோவாக தான் போவீங்க, கார்ஸ்லாம் வேகமாக போகன்றதுனால நம்ம எப்பவுமே ரைட் சைடு கர்பை ஒட்டி தான் நம்ம சைக்கிள் ஓட்டணும். வெஹிக்கிளுக்கு வழி விட்டு ஓரமாக போகணுன்றாங்க. அதே மாதிரி காரும் வந்து பைசைக்கிள்ஸ்க்கு வழி விட்டு போகணும் அப்படின்றாங்க. ஸோ பாசிங் எ பைசைக்கிளிஸ்ட் அப்படின்றது சிலது இருக்குது. நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா பைசைக்கிளிஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே லேனில் போகிறோன்னா பக்கத்தில் இருக்க லேனுக்கு டிரைவர் வந்து காரில் போகிறவங்க மூவ் ஆகிட்டு போயிடணும் அப்படின்றாங்க. லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் யுவர் வெஹிக்கிள் அண்ட் த பைசைக்கிளிஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ தேவையான அளவு இடத்த கொடுத்துட்டு நம்ம ஓரமாக போகிறது பெட்டர் அப்படின்றாங்க, சைக்கிள் கிட்ட போகாமல். சைக்கிளை வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸோ ஒரு 3 அடி இடைவெளி விட்டு நம்ம காரை கொண்டு போக சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காரை ஸ்லோவாக அந்த 3 அடி கேப் இல்லைனா கூட ஸ்லோவாக போக சொல்கிறாங்க. அதாவது பைசைக்கிளிஸ்ட்டுக்கு தேவையான இடத்த ஒதுக்கி விட்டுற சொல்கிறாங்க பார்க்கிங்கில் கூட. ஸோ அதனால் வந்து 2 வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு நடுவில்லாம் சைக்கிள் ஓட்டாமல் அவங்க வந்து கரெக்டாக ரோடில் போவாங்க அப்படின்றாங்க. அதாவது பைக் லைனில் போய் நம்ம திரும்புகிற மாதிரி வருது அப்படின்னா அந்த கர்பை ஒட்டி தான் நம்மளை போக சொல்கிறாங்க காரில் போகும்போது. அதாவது நம்ம வந்து நமக்கு முன்னாடி சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் டேர்ன் எடுக்க போகிறாருன்னா சேஃபாக நம்மளையும் போய் டேர்ன் எடுக்க சொல்கிறாங்க சைக்கிளில் போகிட்டு. என்டர் அ பைக் லைன் நோ மோர் தென் 200 ஃபீட்டு. அதாவது பைக் லைனுக்கு அதாவது டேர்ன் வரப்போகுதுன்னா ஒரு 200 ஃபீட் பிஃபோர் தான் பைக் லைனுக்குள்ளே என்டர் ஆக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆகக்கூடாது அப்படின்றாங்க. நீங்களும் கலிஃபோர்னியாவில் சைக்கிள் வாங்கி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் சைக்கிள் ஓட்ட வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத்குமார். ரொம்ப யோசிக்காதீங்க சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.